இன்றைய வேதவாக்கு விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஓர் உண்மை கிறிஸ்துவின் சீசனாக இருந்து அவர் உபதேசங்களை கேட்டு நடப்பானேயாகில் 1000 வருட தேவராஜ்யத்திலே மகிமையும் கீர்த்தியும் சகாயமும் உள்ள ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்படுவது நிச்சயமானது. ஆனால் இவர்கள் அடிக்கடி சிக்ஷிக்கப்பட்டு எச்சரிக்கப்படுவதும் அசதியாயிராமல் விழித்திருக்க உணர்த்தப்படுவதும் அவசியமானது. இந்த எச்சரிப்பு தூங்குகிறவர்களுக்கோ உலக சிற்றின்பமான மயக்கம் உள்ளவர்களுக்கோ அல்லாமல் ஆவியிலே ஆர்வமுள்ளவர்களாக தெய்வ ஊழியத்தில் ஈடுபடுபவரும் ஊழியர்களுக்கு உரியதாகும். தெய்வ ஊழியத்தில் ஈடுபட்டு வருகிறதான ஊழியர்களுக்கு இது உரியதாக இருக்கிறது. தங்களை முற்றிலும் தேவ சித்தத்திற்கு நெருங்கி ஜீவிக்க செய்வதே இவர்கள் ஊழியமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, குறுகிய பாதையில் நடக்க அழைக்கப்பட்டவர்களுக்கு உதவியாகவும் முன்மாதிரியாகவும் இவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி ஊழியமானது தாங்களே வருத்தி கொண்டு கிறிஸ்துவுக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதான ஊழியம் செய்கிறதான இவர்களுக்கு முன்மாதிரியாக, அதாவது எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டுமே தவிர இடர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை புரிந்தவர்களாக செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் இழுத்து கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக, தெளிவான எண்ணம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நேரங்களில் இருக்கிறதான சமய சந்தர்ப்பங்களை சொந்த காரியங்களுக்கோ சிற்றின்பங்களுக்கோ அவர்கள் செலவழிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர்கள் மற்றவர்களுக்கோ தனக்கோ இடலாக இராதபடிக்கு அந்த 1000 வருட அரசாட்சியில் பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு தாங்களே அர்ப்பணித்தவர்களாக, சுய கட்டுப்பாட்டில் தாங்களை விட்டு கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதற்கு ஆதார வசனங்களாக பார்க்கும்பொழுது ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 14 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவளாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருப்பதை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவளாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலும் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களைப் போல சிற்றின்பங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் ஒரு இச்சை அடக்கமுள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர்களாக, இயேசு கிறிஸ்து நம் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களைப் போல நாம் நித்திரையிலே, தூக்கத்திலே, இரவிலே இருக்காதபடிக்கு விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.